பிரைஸ் லார்ட். தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு தேவ வார்த்தை எசேக்கியேல் 34:26 பாருங்க. ஏற்ற காலத்தை மழை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழையை பெய்யும். மழையில் கூட எத்தனோ விதமான மழைகள் இருக்குது. கல் மழை இருக்கிறது. மழை பெய்யும் போதெல்லாம் அந்த பயிர் வகைகளெல்லாம் என்ன பண்ணுது, இதாகிடுது, நாசனமாகுதுன்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு மழை பெய்யும்போது வீடு இப்போ சென்னையில் கூட நம்ம பார்க்குறோம், அங்கங்கே கூட நம்ம பார்க்குறோம். மழை பெஞ்சு அந்த ஏரிகளெல்லாம் வடிஞ்சு மழை வந்து என்ன பண்ண, வீடுகளுக்குள்ளே எல்லாம் நொடிஞ்சு வீட்டில் எல்லாம் நாசம் பண்ணும். அந்த மாதிரி மழை கூட நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் நம்ம தேவன் சொல்கிறது என்ன அப்படின்னா, மழை பெய்யும். அது எப்படிப்பட்ட மழைன்னா ஆசீர்வாதமான மழை. உங்களுக்கு என்ன பண்ண, தேவன் ஆசீர்வாதமான மழை உங்களுக்கு பெய்யும்னு சொல்கிறார். அந்த ஆசீர்வாத மழை பெய்யும்போது விவசாயி என்ன பண்ண, வானத்தை பார்த்துட்டே இருப்பான். அந்த மழை, அந்த நேரத்தில் மழை வரும்போது அந்த விவசாயி அது உளுந்து அதுக்கு பயிரெல்லாம் போடும்போது அவன் சந்தோஷப்படுவான். அந்த பயிர் நல்லா வரும். அதே போல் தான் ஏற்ற காலத்தில் எந்தெந்த காலத்தில் எப்போ மழை பெய்யணும், கொஞ்சம் மலிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மழை, முழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மழை, இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் ஒரு மழை, இந்த மாதிரி அந்த விவசாயி எப்படி எதிர்பார்க்குறானோ அதுபோல் அந்த மழை பெய்யும்போது அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதே போல் தான் நம்ம வீடுங்களில் நம்ம செய்கிற வேலைகளில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆசீர்வாதமான மழை இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரை நான் என்ன பண்ணேன், லீவ் கூட போடாமல் நான் போகிறேன், நான் கஷ்டப்படுறேன், கை ரொம்ப சம்பளம் வருது, ஆனாலும் அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு தங்காமல் போகுது. ஏன் அப்படின்னு சொன்னால், அது நல்ல மழை பெய்யும்போது அது நல்ல பலன் கொடுக்கும். அது என்னென்னா கெட்டு மழைன்னா கல் மழைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நஷ்டம் வரும். அதுபோல தான் உங்கள் கையின் பிரயாசத்தை இத்தனை நாள் நீங்கள் சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க, ஆனாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் இன்னுமே தேவன் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் கையின் பிரயாசத்தை உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஏற்ற காலத்தில் என்னென்ன செய்யணும் அவரும் செய்கிறார். நல்ல ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீங்க. இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். இந்த வசனம் எடுத்து தியானம் பண்ணுங்கள். அதே போல் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்கள் இருந்தாங்க இல்லையா. அந்த 12 கோத்திரத்தில் மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறார், 12 கோல் எடுத்துகிட்டு வந்து வையுங்க அப்படின்றார். அந்த 12 கோல் காஞ்சி போயிருந்தது. ஆனால் ஆரோன் கோல் பாருங்கள் துளித்தது. ஏன்னா ஆரோன் மேலே ஒரு ஆசீர்வாதம்னா ஆரோனும் தேவன் கீழ்ப்படைந்தனால அவன் என்ன பண்ண, அந்த கோல் மட்டும் துளித்தது. அதுபோல தான் எப்படி காஞ்சி எவ்வளோ விதமாக கடனோட இருந்தாலும், வியாதியோடு இருந்தாலும், ஃபைனான்ஸ் ப்ராப்ளமில் இருந்தாலும், ஆனால் தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, தேவனுக்கு நம்ம உண்மையாக இருக்கும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் மழை ஆண்டவர் பெய்ய பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் நீங்கள் விசுவாசிங்க. அதே போல் நீங்கள் பாருங்கள், அப்ரஹாம் நாம் பார்க்குறோம். ஆதியாகமம் 12:3 நீங்கள் படித்து பாருங்கள். இஸ்ராவேலுக்கு அப்ரஹாம் அது பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை செபிக்கின்றவர்களை செபிக்கிறேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உங்களை ஆசீர்வாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அப்ரஹாமுக்கு சொல்லியிருக்கார். அதே போல் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவங்களை இருக்கிறாரு. அதே போல் என்னாகமும் 6வது அதிகாரம் 22 27 வரை கூட நீங்கள் படித்து பாருங்கள். நான் கொஞ்சம் மட்டும் படிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடனுமே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ராவேலின் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து எல்லா வேண்டியவைகளே பாருங்க, அது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேலே பிரகாசிக்க பண்ணி உன்மேலே கிருபையாக இருக்க கடவார். கர்த்தர் உம்முடைய முகத்தை உன்மேலே பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, மோசே இஸ்ராவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அதுபோல தான் தேவ ஜனமே உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. உங்களோட தேவன் இருக்கிறாரு. காஞ்சி போன நிலமில் நீங்கள் இருந்தாலும் உங்களை துளிக்க வைக்கிற தேவன் நம்ம தேவனால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. அதனால் நல்ல ஜெபம் பண்ணுங்க, காலையில் எழும்புங்க, வசனங்களெல்லாம் தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மேலே கூட நின்று படித்து பாருங்கள். அந்த 26 நான்
அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களிலேயும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தை மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழையை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால தேவ ஜனமே இந்த காலவேளையில் தேவன் இது கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தை தியானித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, ஆவியானவரே, நன்றி ஐயா. உங்களால் எல்லாம் கூடும் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்களை தடையாக இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நீர் கொடுக்கணும் சுவாமி. அப்பா நீர் கொடுப்பீரப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனாலே ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர்த்தாவே சந்தோஷம் சமாதானமாக ஒரு விசுவாசத்தோட என் தேவன் எங்களை ஆசீர்வதித்தார், இந்த நாளுக்கு இந்த வசனத்தை தேவனை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அதை தியானிக்கும் போதே பிள்ளைங்களை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவங்களை செய்கிற வேலைகளும் அவங்களை போகும்போது வரும்போது கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவை ஆசீர்வதிங்க. இன்றைக்கி பிறந்த நாள் வெட்டிங் டே இருந்தால் கூட கர்த்தாவை அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்க என்னென்ன தேவைகளை கர்த்தாவை அவங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நீர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் கூட அனுப்புங்க, யாருக்காவது அனுப்புங்க. அந்த வசனம் மூலமாக கூட தேவன் பேசுவார். அதில் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.